தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் 10வது அதிகாரம் இனியவை கூறல் 99வது குறள். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இந்த குறளின் விளக்கம்: இனிய சொற்கள் தனக்கு மிகுந்த இன்பத்தை தருவதனை காண்பவன் வன் சொற்களை வழங்குவது எந்த காரணத்தாலோ. அதாவது ஒரு இனிய சொல்கிறது அவனோட வாழ்க்கையில் இன்பத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும், இந்த பிறவியில் இன்பத்தையும் வரும் பிறவியில் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஒரு இனிய சொல் இருக்குது. நம்மளோட பாவங்களையே கரைக்கக்கூடியதாக ஒரு இனிய சொல் இருக்குது. நம்ம பிறருக்கு சொல்லும் இனிய சொற்கள் நம்மளோட பாவத்தையே கரைக்கக்கூடிய இனிய சொற்களாக அமையும், நம்மளோட வாழ்க்கையில் அமையும் சொல்கிறாரு. இத்தனை நன்மைகளையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சொல்ல ஒருத்தர் சொல்லாமல் எதுக்காக வன்மையான சொற்களையும் கடும் சொற்களையும் ஏன் சொல்கிறாங்கன்னு வள்ளுவர் ஒரு கேள்வியாகவே கேட்குறார். இத்தனை பயன்களையும் தரக்கூடிய ஒரு இனிய சொல்ல ஒரு மனிதர்கள் பேசாமல் எதற்காக வன் சொற்களையும் கடும் சொற்களையும் பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு கேள்வியாகவே வள்ளுவர் வைக்கிறார். இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கிறவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதி? எந்த காரணத்தினால சந்தோஷமான நல்ல வார்த்தைகளை பேசாமல் நல்ல சொற்களை பிறருக்கு கூறாமல் எதுக்காக கடும் சொற்களை சொல்கிறாங்க? எந்த பயன் கருதி அவங்களுக்கு கடும் சொற்களை பேசுகிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறருக்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது என்ன பயன் கருதியோ. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? எதுக்காக கடுமையான ஒரு சொல்ல ஒரு மனிதர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவர் ஒரு கேள்வியாகவே வைக்கிறார். இத்தனை இன்பத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய சொற்களையே எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி